ஸோ நிறைய விஷயம் பேசியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். ம். தமிழ் சினிமாவில் நீங்கள் ரொம்ப விரும்புகிற, நேசிக்கிற ம். ஒரு 5 இயக்குனர்கள் யார் யார்? 5லேருந்து அப்படியே சொல்ல போகலாம் நீங்கள். எனக்கு ரஞ்சித் சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து எந்த ப்ராஜெக்ட்டு அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அது நோ சொல்லாமல் போகிறது தான் எனக்கு நல்லதுங்கிறது டைம் அண்ட் அகைன் எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. திரும்ப என் லைஃப்பில் தரமணி மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் அமையும்னா அந்த அளவுக்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அது ராம் சாரால் மட்டும்தான் முடியும். ஸோ ராம், செல்லா சார் செல்லா சார். ஜாலியாக இருக்குங்க செட்டில். அவர் இஸ் ஆன் வைப். ஸோ செல்லா சார், ஜெய் கூப்பிட்டா போவோம். ஜெய் அடுத்த படத்துக்கு கூட ஆ. ஜெய் வந்து ஏன்னா ஏதாவது ஒன்று இருக்கும் ஜெய் எழுதுனா ஜாலியாக இருக்கும். ஸோ ஜெய். அப்புறம் யாரு நம்ம ரைட்டர் டைரக்டர் ஃப்ராங்க்லின்லாம் ஏன் இவ்வளோ டிலேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ராங்க்லின்லாம் படம் பண்ணால் நான் சண்டை போட்டு கேரக்டர் வாங்குவேன் நான். அப்படி உரிமையாக பேசுகிற அளவுக்கு. ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களாம் இன்னும் பண்ணலையே அப்படின்ட்டு. அவர் ஷானு, பொம்மை நாயகி ஷானு, எனக்கு இவங்களாம் ஏன் இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு பெரிய ஆசை வந்து கமர்ஷியலாக எனக்கு கொஞ்சம் அந்த சைடு பார்க்கல. அது வந்து ஓரளவுக்கு கட்டகுஸ்தி எனக்கு அது கொடுக்குது. அப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போ எனக்கு அது இனியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது.